பாமகல டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்குள்ள தொடர்ந்து ஒரு முரண்பாடான கருத்துக்களாலும் ஒரு ஒரு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வன்னிய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின கட்சி இன்று ஒரு கேலிக்கூத்தான ஒரு நிலைமையில இருக்கிற நிலைமையில இந்த கட்சியோட நிலைப்பாடு அதிமுக சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல திமுக சைடு கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் வடதமிழகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதுனால பாமகவுடைய செயல்பாடுகளையும் அவருடைய நிர்வாகிகளையும் ரொம்ப கூட இருந்து உன்னிப்பா கவனிச்சிருக்கேன். அவர்கள் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நீங்க பல நேரம் நீங்க பாப்பீங்க கட்சி மாறி ஒரு முறை கூட்டணி மாறுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா அவர் அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய இனத்துக்கு என்ன தேவையோ நீங்க பொதுவாகவே நீங்க ஒரு சாதி கட்சியை சுருக்கிட்டீங்க. ஆனா பாமக பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், அவருடைய பயலாலே இருக்குது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அவருடைய பொதுச் செயலாளர் இருக்க முடியும். அதே மாதிரி முதல்ல அவர் அமைச்சராகணும் தலித் எழில்மலையை தான் யாரை வேணா ஆக்கியிருக்கலாம், அவங்க அமைச்சர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையோட ஒரு அரசியல் கட்சியா பிரவேசிச்சவங்க இன்னைக்கு அப்பா பிள்ளை சண்டையால இந்த கட்சி ரொம்ப பாடுபடுது. கட்சி தொண்டர்கள் அனைவரும் ரொம்ப உயர கொடுத்து யாரு பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த பக்கம் போகும் தெரியல. பொதுவா அன்புமணி பொறுத்தவரையும் பாஜக பக்கம் வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ராமதாஸ் வழக்கம் போல கடைசி வரையும் பார்த்து எது சாதகமா வரும், எது நமக்கு சரியா வரும், அதிக இது வரும் சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய சிபிஐ என்கொயரி அந்த இதுல நிறைய விஷயத்தினால அவர் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கிடையாது. பாஜக எங்க இருந்ததோ அவர் அங்கத்தான் இருப்பார். 2014 எம்பி எலெக்ஷன்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனா அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை.